ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும், எந்தெந்த ஸ்டாக்ஸ் ஆக்டிவில் இருக்கும், எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து டிவிடெண்டு போனஸ் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ண இருக்கிறாங்க, இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்டரில் இந்த இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் இருந்து அந்த சீஸ் ஃபயர் இம்பாக்ட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சால்வ் ஆகிருக்கு. எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் ஆகிருக்குது. இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் நாளைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டாக்னா ஹோட்டலு, ட்ராவலு, ஏர்லைன் ஸ்டாக்ஸு இது மூணுமே ஃபோக்கஸில் இருக்கும். ஏன்னா அந்த வார் நடந்த சமயத்தில் இந்த ஸ்டாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கீழே போனது. ஏன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி டவுனு, ட்ராவல் இண்டஸ்ட்ரி, ஏன்னா ட்ராவல் இண்டஸ்ட்ரின்னு பார்க்கும்போது நிறைய இடத்துல ஷட் டவுன் பண்ணாங்க. மோஸ்ட் ஆஃப் அதாவது பார்டர் சைடில் இருக்கிற அந்த ட்ராவல் சைட்ஸ் எல்லாமே ஷட் டவுன் பண்ணாங்க. அது மாதிரி ஏர்லைன் இண்டஸ்ட்ரி மோஸ்ட் ஆஃப் த ஏரோப்ளைன்லாம் க்ளோஸ் பண்ணாங்க பாதுகாப்பு கருதி. ஸோ இந்த மூணு இண்டஸ்ட்ரியுமே நாளைக்கு மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஃபோக்கஸில் இருக்கும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இண்டெக்ஸ் எல்லாமே ஹோட்டலு, ட்ராவல், ஏர்லைன் இண்டெக்ஸ் இது வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது போக ஆக்டிவ் ஸ்டாக்ஸ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க். இதில் சுமிட்டோமோ கார்பரேஷன், எஸ் பேங்கில் வந்து எஸ்பிஐ வந்து ஸ்டேக் வாங்க போகிறாங்க. ரிமைனிங் ஒரு 6% வந்து அதர் பேங்க்ஸ் வந்து நம்மளோட இந்தியாவில் இருக்கிற அதர் பேங்க்ஸ் வந்து வாங்க போகிறாங்க. இது போக மணப்புரம் ஃபினான்ஸோட டிவிடன் வந்துருந்துச்சு, ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை, லாஸ் தான். 191 கோடி லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதனால மணப்புரம் ஃபினான்ஸோட ஷேர் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் இருக்குது. மேபி டவுன் போகலாம். 200 கீழெல்லாம் ஒரே நாளில் போகுமான்னு எனக்கு தெரியல. 228 ரூபா இருக்குது. அட்லீஸ்ட் 10% விழுந்தால் தான் 212 ரூபா 210 ரூபாலாம் வரும். பட் அந்த ரேஞ்சு விழுமான்னு எனக்கு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி வந்துச்சுன்னா அதாவது 200 பிரேக் பண்ணிவிட்டு அப்படிங்கிற பட்சத்தில் மணப்புரம் ஃபினான்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸ்லோவாட்டு. நான்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 180 அந்த ரேஞ்சு வந்தால் தான் ஸ்லோவாக யூஸ் பண்ணலான் இருக்கிற மணப்புரம் ஃபினான்ஸில். ஆல்ரெடி நமக்கு வந்து 138 ரூபாலாம் ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்துச்சு. அப்போவே யூஸ் பண்ணியிருக்கிறோம் மணப்புரம் ஃபினான்ஸில். எகைன் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துன்னா யூஸ் பண்ணலாம். 180 170 வரும் பட்சத்தில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க மணப்புரம் ஃபினான்ஸ். நாளைக்கு அந்த ஸ்டாக்கும் ஃபோக்கஸில் இருக்கும். ரிலையன்ஸ் பவரோட ஸ்டாக்கும் ஃபோக்கஸில் இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ப்ராஃபிட்டில் நல்ல ஒரு ப்ராஃபிட் க்ரோத்தில் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரெவன்யூ 1% விழுந்திருக்கு, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அதுவும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். இது போக என்னென்ன கம்பெனிஸ் ஃபோக்கஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஃபோக்கஸில் இருக்கும். ஏன்னா அவங்களோட ரிசல்ட்ஸும் வந்துருந்துச்சு, லாஸ்ட் தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு, சூப்பர் ரிசல்ட்ஸு. அவங்களும் பார்த்தீங்கன்னா மண்டே ஃபோக்கஸில் இருக்கும். மணப்புரம் ஃபினான்ஸ் ஃபோக்கஸில் இருக்கும். இது போக சோழமண்டலம் ஃபினான்ஸு, ஆதித்யா கன்சியூமர் மார்க்கெட்டிங், ஏபிபி இந்தியா, எவர் ரெடி இண்டஸ்ட்ரீஸ், கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி இது ஃபோக்கஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண கேபிஆர் மில்ஸு, இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண கம்பெனிஸும் ஃபோக்கஸில் இருக்கும். மதர்சன் சுமி ஒயரிங் லிமிடெட். ஸோ நம்ம தான் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸில் கிடைக்க சான்ஸ் இருக்குது. மணப்புரம் ஃபினான்ஸில் இருக்குது. மற்ற மாதிரி அந்த கம்பெனிஸ்லாம் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஸ்லோவாக பொறுமையாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறத பார்த்து ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு ஏஞ்சலோன். அது வந்து அவர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு மே 12 செட்டில்மெண்ட் ஹாலிடே. ஆமாம், அதை நான் செக் பண்ணேன் ப்ரோ. அது வந்து ஏஞ்சலோன் ஆப்லேயே மெசேஜ் வந்துருந்துச்சு. இந்த புத்த பூர்ணிமாவும் பண்ணிவிட்டு அவங்க செட்டில்மெண்ட் ஹாலிடே கொடுத்துருக்காங்க. பட் மார்க்கெட் ஓப்பனில் தான் இருக்கும். அதை நான் செக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு வருண் பிவரேஜஸ் 107 குவான்டிட்டி 537 ரூபாவில் வச்சிருக்காரு. சிடிஎஸ்எல் 30 குவான்டிட்டியில் 1303 ரூபாவில் வச்சிருக்காரு. ரெண்டு ஸ்டாக்குமே புல்லிஷ் மூவ்மெண்ட்டில் இருக்கான்னு மட்டும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ப்ளீஸ் டிஸ்கஸ் ப்ரோன்னு கேட்டிருக்காரு. வருண் பிவரேஜஸ் 497 ரூபாவில் லாஸ்ட் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இது ரொம்பவே வேல்யூஷன் ஹை 58 இருக்குது. புல்லிஷ் மூவ்மெண்ட்டில் இருக்கானா இந்த மாதம் ஃபுல்லாக அது ஃபோக்கஸில் இருக்க தான் இருக்கும். ஏன்னா பிவரேஜஸ் செக்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி சேல்ஸ் ஆகும். நல்ல இப்போ வெயில் காலனால பிவரேஜஸ் செக்மெண்ட் நல்லா சேல்ஸ் ஆகும். பட் இவங்களுக்கு காம்படிஷனாட்டு ரிலையன்ஸோட கேம்பகோலாலாம் உள்ளே வந்திருக்காங்க. பட் அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே வரும்போது தான் இந்த மே மந்த் முடிஞ்சு கேம்பகோலா, வருண் பிவரேஜஸ், கொக்கோ கோலா இந்த மாதிரி கம்பெனிஸோட அந்த சேல்ஸ் அப்டேட் எல்லாம் வச்சு தான் பார்க்கணும். ஏன்னா பிவரேஜஸ் மார்க்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா டாபர் இருக்கிறாங்க, டாடா கன்சூமர் இருக்கிறாங்க, ஐடிசி இருக்கிறாங்க, வருண் பிவரேஜஸ், அடுத்து வந்து ரிலையன்ஸ், இவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது. அது மே மந்த் முடிஞ்சு ஜூனில் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு வச்சு பார்க்கும்போது தான் தெரியும். ரிலையன்ஸோட கேம்பகோலா இந்த மாதிரி ஹை லெவல் கம்பெனிஸுக்கு எந்த அளவு மார்க்கெட்டில் காம்படிஷன் கொடுத்துருக்கு. ஏன்னா ரிலையன்ஸோட கேம்பகோலா ப்ரைஸ் இவங்களை கம்பேர் பண்ணும்போது கம்மி ரேட்டில் கொடுக்குறாங்க. ஸோ எந்த மாதிரி காம்படிஷன் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது சேல்ஸ் ரிப்போர்ட் வரும்போது தான் தெரியும். பட் வருண் பிவரேஜஸ் நல்ல கம்பெனி தான், வேல்யூஷன் ரொம்ப ஹை, இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அது மாதிரி தான் சிடிஎஸ்எலும், அதோட ஸ்டாக் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 1231 ரூபாய் இருக்குது. 48 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. பட் இதுவும் ரொம்பவே வேல்யூஷன் ஜாஸ்தி. இருக்கிறவங்க அந்த ரெண்டு ஸ்டாக்குமே வச்சுக்கோங்க. பட் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்காதீங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பற்றி சொல்லுங்கள் ப்ரோன்னு கேட்டிருக்காரு ஒருத்தர். ப்ரோ அது வந்து
நான் 300 மேலே இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்பைக் ஆச்சு, மேலே போச்சு, அந்த டைமில் தெரியாமல் கன்சிடர் பண்ணிட்டேன். வேல்யூஷன் ரொம்பவே சீப்பு தான், பட் ஒரு லாங் டேர்மில் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில். இப்போ டவுன் ட்ரெண்ட் வந்திருக்காங்க. மேபி இந்த வாரமோ அடுத்த வாரமோ ரிசல்ட்ஸ் இருக்குது. அந்த ரிசல்ட்ஸில் கண்டிப்பாக அடி தான் விழும். சப்போஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் கீழே விழும், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கலான் இருக்கிறேன் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில். இப்போ கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன். எகெயின் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது என்ன கொஞ்சம் வாங்கலான் இருக்கிறேன். இது ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில் என்னோட கருத்து. நெக்ஸ்ட் ஒரு நண்பர் கமெண்ட்டில் கேட்டிருக்காரு, ப்ரோ என்டிபிசி க்ரீன் பெஸ்ட்டா என்டிபிசி பெஸ்ட்டா லாங் டேர்முக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் வேல்யூஷன் வச்சு தான் நம்ம இப்போதே பார்க்க முடியும். ரெண்டு கம்பெனியுமே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்குது. என்டிபிசி க்ரீன் எனர்ஜி செக்மெண்ட், குறிப்பாக இந்த ரினோபிள் எனர்ஜி அதெல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. என்டிபிசிங்கிறது நியூக்ளியரு, அது ரிலேட்டட் பவர் செக்மெண்ட் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க வேல்யூஷன் படி பார்த்தீங்கன்னா என்டிபிசி தான் நல்லா பண்ண சான்ஸ் இருக்குது. பட் என்டிபிசி க்ரீன் எனர்ஜியும் நல்லா பண்ணலாம், ஆனால் அது வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தி. ரெண்டு கம்பெனியுமே லாங் டேர்முக்கு ஒர்த்தாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் என்டிபிசி க்ரீனை கம்பேர் பண்ணும்போது என்டிபிசி தான் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட் டிசிஎம் ஸ்ரீராம், அதோட கம்பெனியான ஃபெனிஸ்டா, இவங்க வந்து 53% ஸ்டேக் வந்து டிஎன்வி குளோபல், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 44 கோடிக்கு 53% ஸ்டேக் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த டீல் 2 மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணும். அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இந்த கம்பெனியை வாங்குறோன்னு சொல்கிறாங்க. இது டிசிஎம் ஸ்ரீராம் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெயின் கேபிட்டல் வந்து பிசிஐ ஃபார்மாவில் வந்து $10 பில்லியன் வேல்யூஷனுக்கு வந்து வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது $10 பில்லியன் பிசிஐ ஃபார்மாவில் ஸ்டேக் வாங்குறதுக்கு பெயின் கேபிட்டல் பேச்சுவார்த்தையில் இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுக்குறாங்க. இது பெயின் கேபிட்டல் கொடுத்த அப்டேட். இந்த பிசிஐங்கிறது ஃபார்மா சர்வீஸ் கம்பெனி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேமண்ட் லிமிடெட், அதில் யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு ஷேர் ரேமண்ட் ரியாலிட்டி லிமிடெட் வந்து கிடைக்கும். அது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை தனியாட்டு டிமர்ஜர் பண்ணுறாங்க May 1 1:1 அந்த ஷேர் ரேஷியோவில் தான் ஸ்பின் ஆஃப் ஆகுது. இது எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா, இதுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து May 14 சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரேமண்ட் லிமிட்டடில் ஒரு ஷேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரேமண்ட் ரியாலிட்டி அதில் வந்து ஒரு ஷேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இன்னொரு அப்டேட்டும் கொடுக்குறாங்க. இவங்களோட பிஸ்னஸ் ரீஸ்ட்ரக்சரிங்கில் நீங்கள் வந்து 4 ஷேர் ஆஃப் ரேமண்ட் லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது 5 ஷேர் ரேமண்ட் லிமிடெட் வச்சுருக்கீங்கன்னா 5 ஷேர் ரேமண்ட் லிமிடெட் வச்சுருக்கீங்கன்னா 4 ஷேர் ஆஃப் ரேமண்ட் லைஃப் ஸ்டைல் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே அவங்க ரீசெண்டாக பண்ணுற ரீஸ்ட்ரக்சரிங்கில் தனித்தனியாட்டு அவங்களோட பிஸ்னஸை ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் டிமர்ஜர் பண்ணி தனித்தனியாக லிஸ்ட் பண்ணுறாங்க. இது ரேமண்ட் குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. வெல்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த சிண்டெக்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு பைப் செக்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறோம், 5% மார்க்கெட் ஷேரை 7 இயர்ஸில் நாங்கள் கேப்சர் பண்ணோன்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ கோயன்கா ஃபேமிலி ப்ரொமோட்டர் குரூப் தான் இந்த சிண்டெக்ஸ். இவங்க வந்து பிளாஸ்டிக் வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க் இந்த பிஸ்னஸில் இருக்கிறாங்க, பைப்ஸ் அண்ட் வாட்டர் ரீசைக்ளிங்லேயும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு கூட சேர்ந்து இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபைட் பிஸ்னஸுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ 7 இயர்ஸில் 5% வரைக்கும் மார்க்கெட் ஷேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த வாரம் டிவிடெண்டுக்கான அந்த ரெக்கார்ட் டேட் வர ஸ்டாக்ஸை பார்த்துடலாம். இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் May 13 ரெக்கார்ட் டேட்டு ₹5 டிவிடெண்டு. IFGL ரீஃபேக்டரைஸ், இது வந்து May 13 ரெக்கார்ட் டேட்டு ₹6 டிவிடெண்டு. ஃபோஸ்கோ இந்தியா, இவங்க வந்து ₹25 டிவிடெண்டு May 14 ரெக்கார்ட் டேட்டு. ஆர் சிஸ்டம்ஸ் இன்டர்நேஷனல் ₹6 டிவிடெண்டு May 14 ரெக்கார்ட் டேட்டு. ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபைனான்ஸ் இந்தியா May 16 ரெக்கார்ட் டேட்டு ₹2 டிவிடெண்டு. ஃபேப்டெக் டெக்னாலஜிஸ் கிளீன் ரூம்ஸ் May 16 ரெக்கார்ட் டேட்டு ₹2 டிவிடெண்டு. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ₹1.50 டிவிடெண்டு May 16 ரெக்கார்ட் டேட்டு. SBI May 16 ரெக்கார்ட் டேட்டு ₹15.90 டிவிடெண்டு. அட்வான்ஸ் என்சைம் டெக்னாலஜிஸ் May 16 ரெக்கார்ட் டேட்டு. இன்ட்ரீம் டிவிடெண்ட் வந்து இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. எக்ஸ் டேட் May 16 சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் May 17. மேபி நெக்ஸ்ட் வீக்கில் அவங்க அந்த டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். May 13 பார்த்தீங்கன்னா அவங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க அந்த என்சைம் டெக்னாலஜிஸ். ஸோ அதனால தான் அவங்க ரெக்கார்ட் டேட்டை பார்த்தீங்கன்னா May 17 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு அவங்களுக்கு டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வர கம்பெனிஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணப்புரமில் வந்த ஒரு அப்டேட்டு நான் அது ஷேர் பண்ண மறந்துருக்கிறேன். அதாவது மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து 203 கோடி லாஸ்ன்னு சொன்னாங்க. குறிப்பாட்டு மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி ப்ரெஷரில் இருக்கிறதுனால அது இம்பேக்ட் ஆகிருக்குது. இல்லை அவங்களோட சப்சிடரிஸாக இருக்க ஆசீர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸ், மணப்புரம் ஹோம் ஃபினான்ஸ், மணப்புரம் இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ், மணப்புரம் காம்பேக்ட் கன்சல்டன்ட்ஸ், இந்த கம்பெனியில் வந்த லாஸ் தான் அது இவங்களுக்கு ப்ராஃபிட்டில் இம்பேக்ட் ஆகிருக்குது. பட் பேரண்ட் கம்பெனி அவங்க கோல்டு பிஸ்னஸில் இருக்கிறது பக்காவாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. $50 டிவிடெண்டும் கொடுத்துருந்தாங்க. May 15 ரெக்கார்ட் டேட்டு. இது போக அவங்களோட சப்சிடரியான ஆசீர்வாதில் 500 கோடி இன்ஃபியூஸும் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பஜாஜ் ஃபின்சர்வில் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிற தீபக் ரெட்டியை வந்து இந்த கம்பெனியோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராகட்டும் சிஇஓ ஆகட்டும் August 1 அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க. விபி நந்தகுமார் வந்து மேனேஜிங் டைரக்டராட்டி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து மணப்புரம் ஃபினான்ஸில் வந்த அப்டேட்டு.
என்னோட ஒப்பீனியன் என்னென்னா ஒன்ஸ் இது வந்து 200 பிரேக் பண்ணுது 170 180 வருதுன்னா ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. இது வந்து மணப்புரம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.